ஹாய் மச்சி. மாதம் மாதம் 1 கிராம் எடுக்கிற டார்கெட்டில் நம்ம இருக்கோம். இன்றைக்கி டே 3. இன்றைக்கி ஏர்னிங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோலாம் எதுவும் கிடையாது. இன்றைக்கி மொத்தமாகவே ஒரு 612 ரூபாய்க்கு தான் ஓட்ட முடிஞ்சது. சரியான வெயில், அதுவும் இல்லாமல் செம்ம டிராஃபிக் வேறு. மழை வர மாதிரி இருந்தது, ஆனால் வராமல் இருந்து லாஸ்ட்டாக அதுவும் கவுத்துச்சு. மழையும் வரல. அதனால் இன்றைக்கி 612 ரூபா தான் எடுக்க முடிஞ்சது. நமக்கு பெட்ரோல்னு ஒரு 100 ரூபா போனாலும் நமக்கு 500 நிற்கிது. ஒரு நாளும் நம்மளால் 500 ரூபா தான் எடுக்க முடியுது. ஆனால் மார்னிங்கில் எடுக்கலாம், ஓட்டணும்னு நினச்சா ஓட்டலாம். ஆனால் முடியல ப்ரோ, சரியான வெயில் ப்ரோ. கொஞ்சம் ஒரு 2 ஹவர் சீட்டில் உட்காந்து ஓட்டத்துக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அவன் டார்கெட்டுன்னு சொல்லி ஒரு 2500 2700 1500 மேலெலாம் ஓட்டுறானுங்க. எப்படி தான் ஓட்டுறானுங்கன்னு தெரில. எவ்வளோ கஷ்டப்படுறானுங்க. என்ன வீடியோக்காக பண்ணுறானுங்களா, அவங்க அச்சீவ்மெண்ட்டு நோக்கி ஓடுறாங்க எல்லாருமே. வீடியோக்காக பண்ணுறாங்களா, எதுக்கு பண்ணுறானுங்கன்னு தெரியல. ஆனால் வீடியோ போடணுன்னு தான் பண்ணுறானுங்களே முக்கால்வாசி. ஆனால் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அதுக்கு வேணால் ப்ரோ எல்லாருக்குமே ஒரு வணக்கம் தான். அவங்க எல்லாருக்குமே ஒரு வணக்கம். ரொம்பவே கஷ்டப்படுறீங்க. ஆனால் இந்த வயசில் கஷ்டப்படணும் ப்ரோ. பட்டால் தான் நம்மளால் எல்லாத்தையும் சாதிக்கவே முடியும். நானும் நம்ம வேலைக்கு போகணும். எனக்கு வேலை இல்லைன்னா நம்ம பைக் டாக்ஸியை ரெகுலராக அதே ஒரு தொழிலாகவே எடுத்து நான் பண்ணுவேன். ஆனால் அது நிரந்தரம் கிடையாது. என்றைக்கா இருந்தாலும் நம்மளை அது எப்போ காலை வாரி உடனே சொல்ல முடியாது. அதனால் வேலை தான் ப்ரோ நிரந்தரம். கம்பெனி அதுவும் இல்லாமல் ஒரு பொண்ணு கொடுக்குறேன் அப்படின்னாவே பேக்ரவுண்ட் பார்ப்பாங்க. முக்கியமாக பையன் எங்கே வேலை செய்கிறான்றதை பார்ப்பான். பைக்கு ஓட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம கூட ஒன்றும் லவ் பண்ண தெரியணும். நமக்கு அதெல்லாம் எதுவும் கிடையாது. நமக்கு வேலை தான் மெயின் எப்போவுமே. டே 3யோட இயர்னிங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 612 ரூபா. 100 ரூபா பெட்ரோல் போனாலும் 500 ரூபா தான் லாபம். டே 4ல் பார்க்கலாம். பாய் மச்சி.